சத்யராஜ் சார் வந்து எல்லாரையும் கலாய்ப்பார். அதாவது அவருக்கு வந்து ஒரு இந்த நம்மளுக்குலாம் பிடிச்சவங்களை கலாய்க்க மாட்டோம், பிடிக்காதவங்களை அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாரையுமே கலாய்ப்பார். அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பார். சார் என்ன சார் அவரை கலாய்க்கணும்? ஆமாம் பாலாஜி அப்புறம் என்ன அப்படின்னுவாரு. ஸோ நான் அந்த வீட்டில் விசேஷம் நடிக்கும்போது எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு ஃபாதர் சன் அந்த படத்தில் நடிக்கிறோன்றதுனால கொஞ்சம் மரியாதையாகவே இருக்கும். சத்யராஜ் சார் சீனியர், நம்ம படத்தில் நடிக்கிற, நம்ம டைரக்ட் பண்ணுறோம், அதனால வந்து கண்ணியமான டாபிக்ஸ் மட்டும்தான் பேசுவோம். அப்படி தான் இருந்தேன். ஆனால் இந்த சிங்கப்பூர் செல்வன் நடிக்கும்போது நானும் ஆக்டர், அவரும் ஆக்டரும் வேற ஒரு படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் நான் இந்த மோடுக்கு போயிட்டேன். சார் அந்த வில்லாதி வில்லன் போது அது சொல்லுங்க சார். சார் அந்த டைம்ல அந்த அண்ணா நகர் முதல் தெரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிசு கேட்குற மோடுக்கு போயிட்டேன். நிறைய அது மாதிரி சொல்லுவாரு. அந்த சத்யராஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல அவர்கிட்ட எக்கச்சக்க ஸ்டோரிஸ் இருக்கு, எக்கச்சக்க பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது வெளில தெரியாது. நான் இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, மயில்சாமி சார் இறந்துட்டாரு. மயில்சாமி சார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரேண்டமா கால் பண்ணுவார். எங்க இருக்கீங்க அப்படின்னுவாரு. சார் சொல்லுங்க சார், என்ன ஒரு 20,000 அனுப்புங்க அப்படின்னுவாரு. அந்த 20,000 அனுப்பும்போது 2வது கொஸ்டின் ஏன்னு கூட நான் கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு வாட்டி கூட அவர் காசு கேட்டதே கிடையாது. ரேண்டமா கால் பண்ணி காசு கேட்பாரு, யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் சத்யராஜ் சார் மயில்சாமி சாருக்கு பண்ணியிருக்காரு. அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவார். வெளிலலாம் பெருசாக தெரியாது.